இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் கடவுள் என்றால் எது அப்படின்னு, கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் இருக்கிறார். இந்த இயந்திர அறிவியல் உலகில் கடவுள் என்பது பணம்தான் கடவுள். பணம்தான் கடவுள். அந்த பணத்தை தேடி தான் ஓடுறாங்க, கடவுளை தேடி ஓடுறாங்க. பணத்தால் தான் உனக்கு எல்லாமே மரியாதை கிடைக்குமா, பணத்தால் தான். நீ பணம் சம்பாதிச்சாதான் முறையான வழியில் அந்த பணத்தை தேட வேண்டும். அந்த கடவுளை கூட முறையான வழியில் போகணும், நேர்மையான வழியில் போகணும். எல்லாருக்குமே அந்த பணம் என்கிற கடவுள் தேவைப்படுகிறது. அதுபோல் அப்படி இருக்கும்போது பிறரை துன்புறுத்தி அந்த பணம் என்கிற கடவுளை அடையக்கூடாது. நேர்மையான வழியில் அந்த பணத்தை பெற வேண்டும். அப்படி பார்க்கும்போது அந்த பணம் தான் மனிதர்களுக்கு கடவுளாக இருக்க முடியும். அதனால் நீ உனக்கு பணம் இருந்தால் தான் உனக்கு மரியாதை கிடைக்கும், பாசம் கிடைக்கும், அன்பு பாசம். உன்னுடைய அன்பை நீ பிறருக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னா உணவுகளை பகிர்ந்து உண்ண வேண்டும். அவர்களுக்கு இல்லை உணவுகளை உனக்கு தெரிந்தவர்கள் உறவுகளுக்கு உன்னிடமிருந்து உணவை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அப்போ அந்த உணவு எப்படி பெறப்படுகிறது? தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பணத்தின் மூலமாக தான் பெறப்படுகிறது. பணம் இருந்தால் தான் உணவை வாங்க முடியும். அப்பொழுது தான் பிறருக்கு உணவை கொடுக்க முடியும். அப்போ தான் உனக்கு உறவு கிடைக்கும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் பணம் தேவை. இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமென்றால் பணம் தேவை. பணம் என்கிற கடவுள் தேவை. அதனால் பணம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் கடவுள் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். பணம் இல்லாமல் இலவசமாக சேவைக்கு கூட அந்த பணம் என்கிற கடவுள் தேவை. சேவை செய்வதாக இருந்தால் கூட நான் சேவை செய்கிறேன், எனக்கு பணம் என்கிற ஊதியம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதாவது அப்போ நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? உங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு ஒன்றும் வேணும் இல்லை, நீங்களும் வாழணும் தானே. சேவை செய்கிறவர்களுக்கு கூட ஊதியம் என்கிற அந்த பணம் என்கிற ஊதியம் கடவுளாக வேண்டும். இலவசமாக நான் சேவை செய்ய போகிறேன் என்றால் அவர் எப்படி சாப்பிடுவார்? சாப்பிடுவதற்கு அவருக்கு எங்கிருந்து ஊதியம் கிடைக்கும், பணம் கிடைக்கும்? இப்போ அன்னை தெரசா மக்களுக்கு சேவை செய்தார்கள். மக்கள் நன்கொடையாக பணம் என்கிற கடவுளை வழங்கினார்கள். அதான் ஒரு பணம் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கிறது என்றால் கடவுளின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று அர்த்தம். கடவுளே உங்ககிட்ட வர்றாரு. எத்தனை இப்போ எனக்கு நான் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்கள் கடவுள் இருக்கார். சம்பளத்தோட அளவு, கடவுளின் அளவு. யார் பெரிய கடவுள்? நான் தான். இப்போ உலகத்திலே என்கிட்ட தான் அதிக பணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அவங்கக்கிட்ட அதிக கடவுள் அவர்கிட்ட நிறையா இருக்காது. இல்லை நான் இவ்வளோ 20,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 20,000 என்பது ஒரு கடவுளின் அளவு. நான் 10,000 தான் சம்பாதிக்கிறேன் என்றால் அது கடவுளின் அளவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் பெரிய கடவுள் அப்படிங்கிற போட்டி வருதில்ல, நீ எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அதுதான் உனது கடவுள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க. அப்போது நீ 10,000 சம்பாதிக்கணும், அதுதான் உனது கடவுள். அதுதான் உனது மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. அதுபோல் நீ 20,000 சம்பாதிக்கிறேன்னா அதுதான் உனது கடவுளின் அளவு. நான் 30,000 சம்பாதிக்கிறேன், அதை வச்சு தான் உனது மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த கடவுள் அப்போ அந்த கடவுளை தேடி பணத்தை தேடி போயிட்டே இருக்கணுமா? அதுக்கும் கட்டுப்பாடு இருக்குது. அந்த பணம் என்கிற கடவுளை நீ தேடி செல்வதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஒரு 8 மணி நேரம் தான் நீ பணம் என்கிற கடவுளை தேடி செல்ல வேண்டும். அதற்கு அதிகமாக நீ உழைத்து பணத்தை தேடி செல்கிறாய், 10 மணி நேரம் உழைக்கிறாய். இப்போ அப்போ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அதிகமான கடவுள் இருக்கலாம். அளவுக்கு அதிகமாச்சா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி நீ அளவுக்கு அதிகமாக கடவுள் என்கிற அந்த பணத்தை தேடினால் அது உனக்கு தீங்காகத்தான் முடியும். அதனால் எந்த பலனும் கிடையாது. அதனால் 8 மணி நேரத்துக்குள்ளே 8 மணி நேரம் ஒவ்வொருவரும் பணத்தை தேடுவதற்காக உழைக்கிறார்கள், அதாவது கடவுளை தேடுவதற்காக உழைக்கிறார்கள். அந்த 8 மணி நேரத்தில் உன்னால் எவ்வளவு பணத்தை, அதாவது எவ்வளவு பணம் என்கிற கடவுளை எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதுதான் உனது தகுதி. உன்னிடம் இருக்கக்கூடிய கடவுள் 8 மணி நேர உழைப்பின் மூலம் உன்னால் எவ்வளவு பணத்தை, அதாவது எவ்வளவு பணம் என்கிற கடவுளை நீ சம்பாதிக்க முடியும், அந்த ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முடியுமோ அதுதான் உனக்கு பயன் தருகிற ஒரு கடவுளின் ஆசீர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பணம்தான் கடவுள். பணத்தை வணங்குங்கள், பணத்தை வழிபடுங்கள், பணத்தை புறக்கணிக்காதீர்கள், பணத்தை நேசியுங்கள். அந்த பணத்தின் மூலம் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள், நல்ல பழக்க வழக்கங்களுக்கு அந்த பணம் என்கிற கடவுளை பயன்படுத்துங்கள். பணத்தின் மூலம் மதுபானத்தை வாங்குவது என்பது ஒரு கடவுளின் ஆசையை கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்துகிறீர்கள் என்று அது அர்த்தமாகிறது.